திருந்துட்டியா? நிஜமாவா? ஆமா வீரா. சாரி சாரி சாரி. ஆமா சித்தி. என்ன வலியம்மா? மறுபடியும் போறேருது. தண்ணி வேணுமா? நீ முதல்ல பேசி முடிச்சிரு. நான் ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் ஆகலாமான்னு பாக்குறேன். பேசு. இனிமே எந்த சண்டையும் போடாம யார் வம்பு தம்புக்கும் போகாம நல்ல பொண்ணா இருக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன் சித்தி. என்ன திடீர்னு? புத்தருக்கே ஞானம் திடீர்னு தானே வந்துச்சு. அந்த மாதிரி தான் அவருக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா வந்துச்சு. எனக்கு குழந்தையா இருக்கும் போதே வந்துச்சு. ஓ, அந்த ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? இதோ அங்க என்ன? மாமாவாலதான் சித்தி. இப்ப எதுக்கு திடீர்னு எங்க அண்ணனை வம்புக்கு இழுக்கிற? அவர்தான் கனவுல வந்தாரு. அப்புறம் சந்தேகமா பாக்காத சித்தி. தாத்தா உங்க கனவுல வராரு, உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் தங்கச்சி பொண்ணு என் கனவுலயே வரக்கூடாதா என்ன? லாஜிக் லாஜிக் பேசுறா. உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? வேற என்ன சொன்னாங்க உங்க மாமா? வீராக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காத, பாவம் வீரா, நல்ல பொண்ணா இருந்து அட்வைஸ் பண்ணாரு. நானும் சரி மாமான்னு சொல்லிட்டேன். அவரே அவ்வளவு கெஞ்சி பேசும்போது முடியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இருந்தவங்க சாமி மாதிரின்னு நீதானே சித்தி சொன்ன. வேற என்ன சொன்னாங்க? மாமா சொன்னாரு, எப்பவும் திருந்துறதுக்கு முன்னாடி ஒரு கெட்டது நடக்கும்னு சொன்னாரு சித்தி. இப்பதான் கதைக்குள்ளேயே வரா. சொல்லு என்ன? அதனால வெறுமனே 3 பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆக்கி விட்டேன். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மத்தபடி நீ உடனே திருந்தணும். திருந்திட்டா எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிடுவேன்னு மாமா சொன்னாரு சித்தி. அடி பாவி, இதை முதல்ல சொல்லக்கூடாது. நான் திருந்தணும்னு மாமாவே அவர் கையால என்ன ஃபெயில் ஆக்கிருக்காரு. என் மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? செல்வி, சித்தி காஃபி போட தான் போயிருக்காங்க. செல்வி, ஒரு 5 நிமிஷமா போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி வேண்டாம், அந்த தோசை கரண்டிய நல்லா அடுப்புல காய வச்சு எடுத்துட்டு வாங்க. வீரா வீரா, என்ன வீரா, பாவம் குழந்தை தானே. வள்ளிமா,